என்ன தாத்தா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? கோயில் பக்கம் வர நீங்க? உங்களுக்காக எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் நானே பேசி முடிச்சிட்டேன். வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தாத்தா, நீ உன் பெத்தவளை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய காலம் வந்துருச்சுப்பா. உன்னை பார்க்கறதுக்காக உங்க அம்மா வந்திருந்தாங்க. அப்படி கூட உலகத்துல யாராவது இருக்காங்களா? நேத்து யாரோ ஒரு அம்மாவுடைய உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னியே, அதான் ஒரு ரத்தத்தை கண்டு துடிச்சவன். அவ யாரோ ஒரு அம்மா இல்ல, அவதான் உன்னை பெத்தவ. நீதான் அவ புள்ளன்னு அந்த ஊரெல்லாம் சொல்லி பெருமைப்படணும்னு ஆசையோட போயிருக்க. போய் பாரு. பார்த்துட்டு வந்திருப்பா. கூப்பிடாத. அப்படி எந்த உரிமையில என் பேரை சொல்லி கூப்பிடுற? உன் மடியில போட்டு பாராட்டி சீராட்டி நிலா காட்டி சோறு ஊட்டிய அந்த உரிமையில கூப்பிடுறியா? உன்னால சொல்ல முடியாது. நீதான் பெத்த புள்ளிய பாரமா நினைச்சு தூக்கி கொடுத்துட்டியே. 4 பசங்களோட விளையாட போனா ஐயோ பாவம் அநாதன் சொல்லிதான் விளையாட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. எனக்கு விளையாட்டு பிடிக்காம போச்சு. பள்ளிக்கூடத்துல வாத்தியார் அநாதன் சொன்னார். எனக்கு படிப்பு பிடிக்காம போச்சு. இப்படி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன்னையும் பிடிக்காம போச்சு. நீ எனக்கு அம்மா இல்ல. அம்மாவா இருந்திருந்தா கூப்பிட்டா கேட்கிற தூரத்துல இருந்துகிட்டு என்ன இவ்வளவு காலம் பார்க்காம இருந்திருப்பியா? நான் தப்பு பண்ணல ராசையா, நான் தப்பு பண்ணல. இந்த புள்ள வேணான்னு நினைச்சு நான் தூக்கி எறியல. மனசுல ஒரு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்ததுனால எனக்கு வருஷம் போனதே தெரியல. நான் நினைச்ச மாதிரி அந்த மகாராஜா உன்னை ஆளாக்கிட்ட ராசையா. பெத்த கடனுக்கு நீ என்ன காப்பாத்துற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குன கடனுக்கு தாத்தாவோட பேரையும் கௌரவத்தையும் காப்பாத்துறியா? அது போதும் எனக்கு. பாண்டியம்மாவை புள்ளியோட வர்றான். நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவனை திருவிழா நடக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுங்க. என்ன பாண்டியம்மா, புள்ளைய ஒளிச்சு வளர்த்தா ஊருக்கு தெரியாம போயிடுமா? தாலி கருப்பன் சக்தி உள்ள சாமி. அவன் மண்ணுல பிறந்த எவனையுமே பச்சை குத்தாம விட்டு வைக்க மாட்டான். என் பிள்ளைக்கு பச்சை குத்த இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால முடியாது. அதையும் பார்த்துருவோம். உன் மவனுக்கு பச்சை குத்தாம இந்த உசுறு போகாது. ஐயா, உங்க பேத்தி எப்படி இருக்கா? அவங்க அம்மா மாதிரி இருப்பா. அவங்க அம்மா எப்படி இருக்கா? அடைய பொண்டாட்டி மாதிரி இருப்பாடா. சரி, உங்க பொண்டாட்டி எப்படி இருக்கா? இருப்பா. அது நம்ம அனிதாலடா. உள்ள போய் தேடுங்க. என்ன மறைக்குது? என்ன முறைக்கிறா? அட, மறுபடியும் மறைக்கிற? ஆமா, எந்த ஊரு? நான்சென்ஸ். ஓ, அந்த ஊரா? தாத்தா, அடி ஆத்தா. டேய்,
அவங்க தாத்தா தாண்டா நம்ம தாத்தா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன். பையனை நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சு. யார் ஒண்ணா என்னம்மா கால்ல அடிபட்டுருச்சா? தூக்கிட்டு வாங்கடா. சத்தங்கிட்ட போட தாத்தா இருக்கான்னு பாக்குறேன். வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க தாத்தாவுக்கு பின்னாடி ராணி மாதிரி ஆட போறது நீதாம்மா. ஆள் இல்லாத காட்டுல மாடு மேய்ஞ்சது மாதிரி தாத்தாவுக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. உங்க தாத்தாவும் அவனைத்தான் நம்புறாரு. நீ என்ன சொல்ற? இந்த ராசைய பையன் இருக்கானே, கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி. அவன் என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவனை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கான். இவ்வளவு பெரிய மனுஷன் தரையில படுத்துக்கிறாரு, இவன் மெத்தையில படுத்துக்கிறான். அவரு சாப்பிடறதுக்கு முன்னாடி இவன் சாப்பிடுறான். போற போக்க பார்த்தா சோத்த மட்டும் இல்ல, சொத்தையும் சேர்த்து தின்னுடுவான் போல இருக்கு. நீ எச்ச பண்ணத தாத்தா சாப்பிடணுமா? அனிதா, என்னம்மா இதெல்லாம்? எந்த ரூபத்துல எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தான் அவ சாப்பிட்டு பார்த்து எனக்கு சாப்பாடு போடுறான். எந்திரடா எந்திரடா எந்திரடா. தாயே பராசக்தி. தாத்தா ஐயோ 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 நான் இல்லையா, என்ன படுத்திருக்கையா. இனிமேல் சத்தியமா அந்த இடத்துல படுக்க மாட்டேயா, படுக்கவே மாட்டேன். ராசையா தூங்கிட்டு இருக்கல, வெடி கட்ட. அப்படி கட்டிக்கிறியா? என்னம்மா என்ன இதெல்லாம்? தாத்தா யாரு இவன்? ஏமா நம்ம கிளி. அவன் யாரு? நம்ம ராசையா. நம்ம சொந்தக்காரன் வெளியில படுத்திருக்கான், ஒரு வேலைக்கார பையன் உங்க கட்டில படுத்திருக்கான். என்னம்மா அது? கட்டில படுத்தா என்ன? யார் யாரு எங்க வைக்கணுமோ அங்க வைங்க தாத்தா. மத்த வேலைக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? இவன் மட்டும் என்ன ஸ்பெஷலா? டேய் எந்திரடா எந்திரடா. அனிதா அனிதா, ஏமா அப்படி பண்ற? என்னம்மா இதெல்லாம்? சொன்னா கேளுமா. நீங்க சும்மா இருங்க தாத்தா. அவன் உங்ககிட்ட நல்லவனா நடிச்சு உங்களை ஏமாத்துறான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சொத்தை எல்லாம் திருடிட்டு இவன் சத்தியமா ஓடத்தான் போறான். ஓட போறது நீதானா? என்னம்மா நீ என்ன பாக்குற? என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட ஓட போறது நீதான். கடைசி வரைக்கும் தாத்தா கூட இருக்குது நான். வாடா அப்படியே போய் காளியம்மங்கள்ல படுத்துறலாம். அனிதா, என்னம்மா இது? தூங்குறவங்களை தட்டி எழுப்பி இப்படி தொந்தரவு பண்ற?